ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஃப்ரம் கம்பராமாயணம். அவர் பேர் துந்துபி. துந்துபி இஸ் அ பஃபலோ ஃபேஸ்ட் ராட்சசா who gets killed by வாலி. வாலி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சுக்ரீவன் வாலியோட மைட் பற்றி சொல்லும்போது அவன் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டோரியில் துந்துபியை இன்க்ளூட் பண்ணுறான். எப்படின்னா அவன் ஒரு ஒரு டெட் பாடி ஆஃப் அ பிக் ஜாயண்ட் க்ரீச்சர் போய் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் காமிப்பான். அவங்கக்கிட்ட இந்த ராட்சசன் பேர் தான் துந்துபி. இவனை வாலி எப்படி கொன்னான் அப்படின்ற அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ நிறைய பேருக்கு துந்துபி பற்றி தெரியாது. He is the brother of Mayavi who also gets killed by Vali. We will see that later. But இப்போதைக்கு நம்ம துந்துபி பற்றி பார்க்கலாம். துந்துபியோட இன்ட்ரொடக்ஷன் சீன் எப்படின்னா கம்பர் எப்படி எழுதியிருப்பார்னா, துந்துபி பெயருடை சுடுசினத்து அவுணன் இந்துவை தொடர் நிமிர்ந்து எழுமறு பிணையினான் மந்தரகிரி என பெரியவன் மகர நீர் சிந்திட கருநிறத்து அரியினை தேடுவான். அவன் ஒரு துந்துபி பெயருடை சுடுசினத்து அவுணன். அவுணன்னாலே நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் ஒன்லி அ புல். ரொம்ப கோபமான புல், அது வேற. இந்துவை தொட நிமிர்ந்து எழுமறு பிணைனான். அவனோட 2 ஹார்ன்ஸும் இட் கேன் டச் த மூன். இந்துனா மூன். இந்துவை டச் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹார்ன்ஸ் அவனுக்கு. இந்துவை தொட நிமிர்ந்து எழுமறு பிணினான் மந்தரகிரி என பெரியவன். மந்தரமலை, அந்த காலத்தில் மந்தரமலை தான் ஜென்ரலாக ஒரு ரெஃபரன்ஸ். எப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர் சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் திருப்பதிக்கு லட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். ஸோ ப்ரீ ராமாயணம் ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் மைட், சக்தி அப்படின்னு போது அதுக்கு ரெஃபரன்ஸ் நார்மலி கருடனை சொல்லுவாங்க நிறைய பேர். போஸ்ட் ராமாயணம் தான் கருடனை ஆஞ்சநேயர் ஹி வில் ரீப்ளேஸ். ஸோ அதாவது தேர் ஆர் ஆல்வேஸ் அப்போதைக்கு இருந்த ரெஃபரன்ஸை தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க அந்த கம்பர் பாருங்கள். the பியூட்டி ஆஃப் கம்பர் நம்ம எந்த டைமில் எந்த ரெஃபரன்ஸை கொடுக்கணும் அப்படின்றத அவர் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கார். மந்தரகிரி என பெரியவன் மகர நீர் சிந்திட கருநிறத்து அரியினை தேடுவான். அவனுக்கு ஃபைட்டே விஷ்ணுவோட தான். அவன் விஷ்ணுவோட சண்டை போடுறதுக்காக பார்க்கடல் போன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கு அரி எதிர்ந்து, அரினா விஷ்ணு, எதிர்ந்து அமைதி என்றலும், காம் டவுன், கூல் டவுன், பொங்குவின் செருதியில் பொருதி என்று உரை செய்ய, கோவத்தில் சண்டை போடு என்னோட அப்படின்னு சொல்லும்போது, கங்கையின் கணவனே அக்கரை மிரற்று இறைவனே உங்கள் வெண் கதவொலிக்கு ஒருவன் என்று உரை செய்தான். கரை மிரற்று இறைவன்னா அவர் நீலகண்டன். அவருக்கு கரை படிஞ்ச நெக் உண்டு. அதனால் நீ போய் சிவபெருமானோட சண்டை போடு அப்படின்னு துந்துபியை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவரும் இவங்க பேச்சை நம்பி அங்கே போகிறார். அங்கே போய் ஏன்னா அவனுக்கு ஹீ வாண்ட்ஸ் an endless fight கீப்ஸ். அதனால் அவனை அங்கே அனுப்புகிறாரு. நீ அங்கே போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உடனே அங்கே போன உடனே சிவபெருமான் நான் கொஞ்சம் டான்ஸில் பிஸியாக இருக்கேன், இப்போ நீ என்ன பண்ணி நீ இந்திரனோட போ, அப்போ தான் உனக்கு லாங் லாஸ்டிங் ஃபைட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த தேவலோகத்துக்கு போகிறார். தேவலோகத்தில் போய் இந்திரனை சேலஞ்ச் பண்ணுறார். சேலஞ்ச் பண்ண உடனே இந்திரனோட உருவம் தானே வாலி. அவன் என்ன பண்ணுறான், உனக்கு மைட், ரியலி மைட்டி ஃபெலோ, என்னெல்லாம் அடித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வாலியை நீ ஜெயிச்சேன்னா உலகத்தில் எல்லாரையும் ஜெயிச்ச மாதிரி. அவன் தான் நீ சண்டை போடும்போது கூட யூ ஹேவ் டு பிக் சம்மன் ஆஃப் யுவர் ஓன் சைஸ் அப்படின்ற மாதிரி அவன் வாலியை ரெஃபர் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், கடைசியில் வாலிக்கிட்ட வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போவான். ஸோ திஸ் இஸ் ஹவு ஹீ கெட்ஸ் killed by
இப்போ இவ்வளோ தூரம் துந்துபியை பற்றி சொல்லும்போது நம்ம வாலியை பற்றி கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். அவனோட மைட் ஆஃப் வாலி வந்து அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனுக்கு பயந்துன்னு தான் ராவணன் வந்து he could not come to India. வாலி வந்து இஸ் ஜஸ்ட் நாட் ஃபிசிக்கலி பவர்ஃபுல், இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் தர்மம் தெரிஞ்சு வேதத்தை படித்தவன், 4 வேதத்தையும் படித்தவன் அவன். அதனால தான் அவனுக்கு வந்து கடைசியில் அவனுக்கு வந்து தண்டனை வந்து ராமர் வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன் தான் அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறது. he gets killed by Rama eventually. ஸோ வாலியோட மைட்டை பற்றி சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த ரெஃபரன்ஸ் பாருங்கள், திரும்பி மேருமலை தான் யூஸ் பண்ணுறாரு. மேருமலைன்ற அந்த காலத்தில் there were around 7 mountains. ஸோ அந்த சைஸ் how big you are அப்படின்னு காமிக்கிறதுக்காக they will use this மேரு மவுண்டன் as a reference, one of the reference. மேருவே முதல் கிரிகள் யாவும் வேரோடு பேருமே அவன் பேருமேல் நெடுங்காரும் வானமும் கதிரும் நாகமும் தூருமே அவன் பெரிய தோள்களால். அதாவது அந்த மேருமலை, அந்த பெரிய இந்த ஜெய்ஜான்டிக் ஸ்னேக் எல்லாமே வந்து நடுங்குமா. அதாவது அவனோட மைட்டு பற்றி பேசும்போது இட் இஸ் லைக் வெள்ளமேழு பத்துள்ள மேருவை தள்ளலான தோல் அரியின் தானையால் உள்ளம் ஒன்றி எவ்வுயிரும் வாழுமாள் வள்ளலே அவன் வலியின் வன்மையால். அவன் வந்து மைட் இஸ் ரைட் அப்படின்ற, அதாவது அவன் அவ்வளோ ஃபிசிக்கலி பவர்ஃபுல், தெர் வாஸ் நோபடி டு சேலஞ்ச் வாலி. ஸோ அவன் வந்து எப்படி வந்து he went into a wrong path by abusing his own brother's wife, and then how he gets killed. அது வந்து and then whether that was right or wrong, அந்த வாலி வதத்தை வந்து இன்றைக்கும் they are debating whether it is right or wrong. அது something, it's a different thing. அது வந்து we will leave it to the Tamil scholars to decide. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஏதாவது ஒரு லேடியை வந்து if you try to kidnap and try to give her torture, the death should be a good punishment. Anyway, I wanted to say about Dundubi, one of the lesser known characters in Ramayana. பெருசாக நம்ம ராமர், கும்பகர்ணன் அவங்களெல்லாம் பற்றி பேசுவோம், துந்துபி பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ திஸ் video is dedicated to Dundubi.